Hi guys, this is Jagan from 7th Sense Trading Academy. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோல்டோட நெக்ஸ்ட் மூமெண்ட்டை தான் போய் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐகான் கொடுக்குறேன், கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, நம்ம இந்த யூடியூப் சேனல்லேருந்து நம்ம என்னென்ன லேர்ன் பண்ணிகிட்ருக்கோன்னா கோல்டோட மூமெண்ட் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிசம்பர் 2ல இருந்து SMC கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் நான் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணேன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் ஃபுல்லாக எடுக்கலான்னு இருக்கேன். அது உங்களுக்கு தெரியும், அதுவும் நான் எடுக்கலான்னு இருக்கேன். சரிங்களா? ஓகே, நம்ம இந்த ஒரு மூமெண்ட், இந்த ஒரு செல்லிங்கான ரீசனையும் இங்கேருந்து பையிங்கான ரீசனும் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு செல்லிங் ரீசனுக்கு இப்போ வர்ற இந்த ஐகான் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அனலைஸ் வீடியோ பார்த்து நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பையிங் மூமெண்ட் நடந்திருக்கு பார்த்தீங்களா? இதை பற்றின ஒரு அனலைஸ் வீடியோ போட்டிருக்கேன். அது மேலே ஐகானில் இப்போ ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அவங்க நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் நான் ப்ரீ மார்க்கெட்டாக இங்கே இருந்து பை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி வீடியோ சார்ட் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா? அதை பார்த்து நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவோட லிங்க்கு இப்போது ஐகானில் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்த்து நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். ஓகே, கோல்டோட நெக்ஸ்ட் மூமெண்ட் எங்கெல்லாம் நம்ம ப்ராஃபிட் பண்ண போகிறோம், எந்த இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ இங்கே இருக்கிற இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை அப்படி வச்சிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போது மார்க்கெட் இங்கே வந்து டிகர் பண்ணிவிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே என்ட்ரி போட்டு இங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து டிகர் ஆகிட்டு ஒரு டார்கெட், நல்ல டார்கெட் கொடுத்துருந்துச்சு. சரிங்களா? இப்போது இந்த ஹையை பிரேக் ஆனதுக்கு பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ். இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கு பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ். ஓகேங்களா? தென் இங்கே ஒரு ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. அதோட பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸும் இன்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பேஸும் வேலிட் தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ மார்க்கெட் என்ன நடந்துகிட்ருக்கு மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேஸை வந்து டிகர் பண்ணிவிட்டு செல்லாச்சு பார்த்தீங்களா? அதே பேஸில் இப்போ போய் டிகர் பண்ணிவிட்டு கீழே இப்போ ரீசெண்டாக இருக்க பேஸில் ரன் அவுட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா கோல்டில் இப்போ எந்த ஒரு ஆர்டரும் போட வேணாம். இது வரைக்கும் பண்ண ப்ராஃபிட் நமக்கு போதும். இப்போதைக்கு நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போது இங்கே பிரேக் பண்ணதுக்கு இன்டியூஸ்மெண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் இன்டியூஸ்மெண்ட். இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இன்டியூஸ்மெண்ட். சரிங்களா? இப்போது மார்க்கெட் என்ன ஆகும்னா இது ஹை, இது லோ, இது ஹை, இந்த லோக்குள்ளே ஒரு பேஸை எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து எடுத்துகிட்டு இப்படி போய் மறுபடியும் இந்த ஹையை உடைக்கும். அதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா? ஆனால் மார்க்கெட் இப்படி தான் போகும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம். 4 ஹவர் டைம் ஃப்ரேமோட இங்கே பிரேக் ஆனதுக்கு லோன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லோ, ஹை எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹை. இப்போது இந்த இடத்த பிரேக் பண்ணி ஒரு ஹை கொடுத்து ஒரு புல் பேக் கொடுத்துட்ருக்கு. சரிங்களா? அந்த புல் பேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ அண்ட் ஹைஸ்க்கு உள்ளே தான் நடந்துகிட்ருக்கு. அப்போது இன்கேஸ் மார்க்கெட் இந்த ஹையை உடைச்சா, இந்த ஹையை பிரேக் பண்ணால், இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் ஒரு நியூ ஹை வரும். சரிங்களா? இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்து இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் ஒரு நியூ லோ வரும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம இதுதான் லோ, இதுதான் ஹை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம எடுக்கக்கூடாது. இன்கேஸ் இந்த லோவை உடைச்சா மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு, செல்லு தான் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன்னா
ஒரு பியூர் ஹை, பியூர் லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லோ, இதுதான் ஹை. இதுக்குள்ள எதுவுமே ஹை, லோ கிடையாது. இதெல்லாம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? மார்க்கெட் இந்த பேஸில் இருக்குது. இதில் டிகர் ஆகிட்டு போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குதான். ஸோ நம்ம ஒரு கிளியரான ஒரு என்ட்ரி தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி பிளைண்டாக நம்ம இறங்கி என்ட்ரி போடக்கூடாது. இது ப்ராஃபிட் போனாலும் நமக்கு அந்த ப்ராஃபிட் தேவையில்லை. நம்ம ரூல்ல இருந்து நம்ம மாறக்கூடாது. ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் இங்கேருந்து டிகர் ஆகி போய் இங்கே உடைக்கும், இதுதான் ரூல் அப்படின்னு கிடையாது. இந்த பேஸுக்கும் வரலாம், இதையும் வந்து டிகர் பண்ணலாம், இங்கேயும் வரலாம். ஏன்னா இந்த லோன்றது வந்து ஒரு புல் பேக் தான். ஒரு பியூர் லோ இங்கே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் இதை உடைச்சா கூட மார்க்கெட் மேலே எந்த ஒரு தப்பு இல்லை, நம்ம மேலே தான் தப்பு. சரிங்களா? அதனால் இப்போதைக்கு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஃப்யூச்சரில் மூமெண்ட் கிடைக்கும்போது நான் உடனே வீடியோ போடுறேன் யூடியூப்பில், அதை பார்த்துங்க. சரி, இப்போ நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போது இங்கே இருக்கிற பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் ஆக்டிவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே இருக்கிற பேஸ் ஒரு ரியாக்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து ஆக்டிவ் ஆனால் இது வந்து கொஞ்சம் வேல்யூபிளான ஒரு பேஸ். ஏன்னா இந்த பேஸுக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் தேவை. அந்த இன்டியூஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த லோன் பார்த்தீங்கன்னா தான் இன்டியூஸ்மெண்ட் இது. இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது. சரிங்களா? தென் இங்கே ஒரு பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது ஆல்ரெடி டிகர் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேஸ் வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரு ஸ்விங்கு லோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்விங்குக்குள்ளே 2 ஆர்டர் பிளாக் இருக்குது. ஒன்று டிகர் ஆயிடுச்சு, டெக் பாயிண்ட். இந்த இடம் டிகர் ஆயிடுச்சு, டிகர் ஆகி நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்தால் இங்கே டிகர் ஆகும். சரிங்களா? இங்கே டிகர் ஆகிறதுக்கு இன்டியூஸ்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எந்த ஒரு டவுட் இல்லாத இன்டியூஸ்மெண்ட் இதுதான். இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது. இந்த இன்டியூஸ்மெண்ட் இந்த பேஸ் ஆக்டிவ் ஆச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் பூம் ஆகி கிளம்பிடும், நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். தென் இங்கே இருக்கிற பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேஸுக்கு இன்டியூஸ்மெண்ட் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லோ தான் இன்டியூஸ்மெண்ட். சரிங்களா? இன்னொரு விஷயம் இருக்குது, இங்கே ஒரு பேஸ் இருக்குது. இதுலேயே டிகர் ஆகலைன்னா இங்கே ஒரு 100% கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? 100% பாடி கேண்டில். இந்த பேஸுக்கு இன்டியூஸ்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டியூஸ்மெண்ட். ஸோ ஓவராலாக இருக்கிற எல்லா பேஸுக்கும் இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. எல்லா பேஸும் ஸ்லிப் ஆகிறதுக்கு பாசிபிளும் இருக்குது. அதே மாதிரி இந்தந்த பேஸில் டிகர் ஆகிட்டு மேலே போய் உடைக்கிறதுக்கான பாசிபிளும் இருக்குது. ஏன்னா ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டு. ஸோ மார்க்கெட் இங்கே வந்து கூட பை ஆகி மேலே போகலாம். அதனால நம்ம இப்போ எந்த டிசிஷனும் எடுக்க வேணாம். அப்படி ட்ரேடு வேணும் அப்படின்னோம்னா ஒரு இது 4 ஹவர் இந்த இடத்துல டிகர் ஆகும்போது நம்ம 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி போய்க்கலாம். சரிங்களா? இப்போது இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன். இந்த இடம் இங்கேருந்து வராது. சரிங்களா? இது ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன். ஓவரால் லிக்விடிட்டி இந்த இடம் இருக்குது அப்படின்றப்போ மார்க்கெட் ஒரு பவராக பை ஆகணும்னா ஒரு பெரிய ஒரு பேஸ் வேணும். சரிங்களா? அப்போ ஓவரால் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பிளாக்கை எடுத்துகிட்டு கூட மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஹையை உடச்சி பாடி க்ளோஸ் இந்த பிளாக்கே உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் எந்த ட்ரேடும் நம்ம பண்ண வேண்டாம். சரிங்களா? இன்கேஸ் மார்க்கெட் இங்கே வந்துச்சுன்னா இந்த லோவில் நம்ம அக்ரெசிவாக என்ட்ரி போட்டுக்கலாம். ஏன்னா இங்கேருந்து இது மார்க்கெட் இந்த மார்க்கெட் இங்கே கீழே பாடி க்ளோஸ் பண்ணிட்டாலும் ஒரு பக்கத்துலேயே ஒரு நமக்கு என்ன சொல்கிறது, உடனே நமக்கு ஒரு பேஸ் கிடைக்கும். சரிங்களா? இன்ஸ்டண்ட்டாக ஒரு பேஸ் கிடைக்கும். அதில் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி செல் அடிக்கலாம். இங்கே ஒரு பேஸ் நம்ம கண்டுபிடிச்சி அது அவ்வளோ தூரம் செல் அடிக்கலாம். லாஸ் ஆனால் கூட நம்ம உடனே ரெக்கவர் பண்ணிடலாம். அதனால இப்போதைக்கு எந்த ஒரு மூமெண்ட்டும் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது.
இதில் வந்து கூட நம்ம மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ நம்ம இங்கே ஆர்டர் பிளேஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா கீழே வரைக்கும் லிக்விடிட்டி இருக்குது. இங்கே வந்து கூட டிகர் ஆகலாம். ஸோ இது மார்க்கெட் இங்கே டிகர் ஆகி இங்கே பிரேக் பண்ணாலும் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. நம்ம நல்லாவே ப்ராஃபிட் பண்ணியாச்சு இந்த மந்த்து. இது இங்கே மேலே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா, இந்த ஹையை க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நமக்கு ஒரு பியூர் பேஸ் கிடைக்கும். 1 டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் பேஸ் கிடைக்கும். அதில் ரீஃபைன்மெண்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி பக்காவாக நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ வந்து இது நம்மளை மேனிப்புலேஷன் பண்ணுற டைம். இந்த இடமே நம்மளை மேனிப்புலேஷன் பண்ணுற ஒரு ஸ்விங்கு தான். ஸோ இதில் நம்ம இதில் மாட்டாமல் இருக்கணும். ஓகேங்களா? இன்கேஸ் மார்க்கெட் இங்கே வந்து டிகர் ஆகுது அப்படின்னா மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கீழே போனாலும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற பேஸில் பிடிச்சி நம்ம லாஸை ரெக்கவர் பண்ணி நல்லா ப்ராஃபிட்டும் பண்ணிடலாம். சரிங்களா? இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன். இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்து நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது, ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா நான் உடனே யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுறேன். இல்லைனா டெலகிராம் சேனலில் உடனே அப்லோட் பண்ணிடுறேன். அதை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கோல்டில் இருக்கிற இப்போதைய இருக்கிற சுச்சுவேஷன். நான் இந்த மூமெண்ட் முடிகிற வரைக்கும் கோல்டில் எந்த ஒரு ட்ரேடும் பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோனால உங்களுக்கு ஒரு நாலேஜ் கெயினாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோவுக்கு புதுசுனா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்து உங்கள் நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். எப்படிலாம் ஆர்டர் டெக்னிக்கலாக போடலாம். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரீ செக்ஷன் கிளாஸ் நான் ஃப்ரீயாக எடுக்க போகிறேன். அதெல்லாம் ரொம்ப வேல்யூபலானது. யாருமே பண்ண மாட்டாங்க. நான் இருந்தாலும் பண்ணுறேன். அதுக்கு சப்போர்ட்டும் கொடுக்குறேன். டிஸ்கார்டில் சப்போர்ட்டும் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி என்கிட்ட கொடுக்கலாம். அதை பார்த்து நான் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி விடுவேன். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ இதோட முடியுது. மோர் வீடியோஸ்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கரன்சி பேர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் நான் பார்த்துட்டு அதை அனலைஸ் பண்ணி அதையும் ஒரு வீக்கெண்டு இல்லைனா அதையும் ஒரு டெய்லி பேஸஸில் அதையும் அனலைஸ் பண்ணி அப்பப்போ நம்ம யூடியூப்பில் சேனலில் அப்லோட் பண்ணலாம். நமக்குன்னு ஒரு டிஸ்கார்டு வந்து ஓப்பன் ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது ஓப்பன் பண்ணலாம். அதில் வந்து ஒரு எஜுகேஷ்னலாக நான் கொடுக்க போகிறேன். அதை பார்த்து நீங்கள் உங்களோட ட்ரேடிங் ஸ்கில்ஸை வந்து இன்னும் நீங்கள் பூஸ்ட் அப் பண்ணிக்கலாம். டச்சிலே இருங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, திஸ் வீடியோ இஸ் டன். டாட்டா, பை பை.